வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு 3 இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சீஃப் மினிஸ்டர்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு திட்டம் தான். காலை உணவு திட்டம். மதிய உணவு திட்டம் நம்மளுக்கு தெரியும், முன்னாடியிலேருந்தே இருக்கு. காலை உணவு திட்டம் சொல்லி 2022ல லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்கீம் வந்து 1வதுலேருந்து 5வது வரைக்கும் படிக்கக்கூடிய தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கலாம், இல்ல கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு காலை உணவு இலவசமா வழங்கப்பட்டது. 1வதுலேருந்து 5வது வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. முதல்ல கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் அப்படின்னு ஆரம்பிச்ச திட்டம் போன ஆட்சியிலே வந்து இல்ல கவர்மெண்ட் எய்டடுக்கும் எக்ஸ்பேண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி நடுவில் எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. இப்ப ரீசெண்டா 2 சேஞ்சஸ் இந்த ஸ்கீம்ல கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, ஸ்கீமோட பேர் சிஎம் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம்னு இருக்கக்கூடிய இந்த திட்டத்தை காமராஜர் காலை உணவு திட்டம் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் பண்றாங்க. இது ஒரு சேஞ்ச். 2வது சேஞ்ச் பார்த்தீங்கன்னா, 1வதுலேருந்து 5வது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த திட்டம் 6 to 8 இந்த 3 ஸ்டாண்டர்ட் குழந்தைங்களுக்கும் சேர்த்து இப்போ காலை உணவு தரப்போறாங்க. ஸோ 1வதுலேருந்து 5வது மட்டும் கிடையாது, இப்போ 6, 7, 8 இந்த 3 ஸ்டாண்டர்ட் குழந்தைகளுக்கும் காலை உணவு திட்டம் இனிமே வழங்கப்பட போகுது. ஸோ இது முக்கியமான மாற்றம், அப்டேட் ஆகுது. ஸ்கீம் வந்து ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு மட்டும்தான் காலை உணவுன்னு இருந்துச்சு. அப்புறம் எய்டட் ஸ்கூலுக்கும் காலை உணவுன்னு இருந்துச்சு. இப்போ 6வது to 8வதுக்கும் சேர்த்து காலை உணவுன்னு சொல்லி அப்டேட் ஆகுது. பிளஸ் நேம் வந்து ரொம்ப சூட்டபிளா காமராஜர் அவர்களுடைய பெயரை வந்து வச்சிருக்கிறாங்க. ஸோ இதுவும் வரவேற்கத்தக்க ஒரு மூவ் தான். ஸோ இதுக்காக அடிஷ்னல் ஃபண்ட் 217 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. வர செப்டம்பர் 17 பெரியாரோட பிறந்த நாள் அன்னையிலிருந்து அபிஷியலா ஸ்கீம் வந்து தொடங்குது. டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க, எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. ஸ்கீம் எப்போ அபிஷியலா தொடங்குது அப்படின்னா இந்த வருஷத்தோட செப்டம்பர் 17. டேட்டை நான் திருப்பி சொல்றதுக்கு காரணம் உங்களுக்கு கிளாஸ் கவனிக்கும் போதே பதிவாகணும் அப்படிங்கிறதுனால தான். ஸோ உங்களுக்கு எக்கனாமிக்ஸ்ன்னு சொல்லி ஒரு பார்ட் இருக்கும், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்புறம் எக்கனாமிக்ஸ்ன்னு சொல்லி ஒரு பார்ட் இருக்கும் சிலபஸ்ல. அதுல கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அப்படின்னே வந்து நிறைய இடத்துல சொல்லியிருப்பாங்க. கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லாத்துக்குமே இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால பார்த்து வச்சுக்கோங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம அடுத்தது போயிடலாம். அடுத்து ஒரு முக்கியமான இது என்னன்னா, காமன்வெல்த் கேம்ஸ். (2026) காமன்வெல்த் கேம்ஸ் நடக்க போகுது. இதுல எவ்வளவு பேர் பார்ட்டிசிபேட் பண்றாங்க, எத்தனை நாடுகள் அப்படின்னா 56 நாடுகள் பார்ட்டிசிபேட் பண்ணுது. இதோட ஒரு குட்டி பேக்ரவுண்ட் பார்த்துடலாம். இந்த காமன்வெல்த் கேம்ஸ்னா என்ன, ஏன் இதை கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னா, பிரிட்டிஷ் ஆளுகைக்கு உட்பட்ட நாடுகள், அந்த நாட்டுக்கெல்லாம் சுதந்திரம் கொடுத்ததுக்கு அப்புறம் பிரிட்டிஷ் என்ன நினைச்சுன்னா, ஏதோ ஒரு வகையில இந்த நாடுகள் கிட்ட தொடர்புல இருக்கணும் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணாங்க. அதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த காமன்வெல்த் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது. இந்த காமன்வெல்த் ஆர்கனைசேஷனை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பிரிட்டிஷ்க்கு என்ன தோணுது அப்படின்னா, நம்மளுக்குள்ள ஒரு கேம்ஸ் ஆர்கனைஸ் பண்ணா என்ன நம்ம நாடுகளுக்குள்ள அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் வந்து இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லா நாடுகளும் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணி பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்துக்கு உட்பட்ட நாடுகள் இந்த 56 நாடுகளும் இவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த காமன்வெல்த் கேம்ஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க, விளையாடுறாங்க. 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இது நடக்குது. 1934 இருந்து இந்தியா இதுல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வருது. மொத்தம் 56 நாடுகள், அதுல இந்தியாவும் இருக்கு. இது 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான், அதை சொல்லிட்டேன். இந்த வருஷம் எப்பல இருந்து எப்ப நடக்குதுன்னா, ஜூலை 23 இருந்து ஆகஸ்ட் 2 வரைக்கும் இந்த வருஷம் இந்த காமன்வெல்த் கேம்ஸ் வந்து நடக்க போகுது. ஸோ இது எங்க நடக்க போகுது அப்படின்னா, கிளாஸ்கோ, ஸ்காட்லாந்து. இந்த வெனியூல ஒரு சின்ன சர்ச்சை இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியாவை கேட்டாங்க நடத்த சொல்லி. ஆஸ்திரேலியா வந்து இது 17,000 கோடி பட்ஜெட் பிளான் பண்ணாங்க. பட் ஆனா 40,000 கோடி வரைக்கும் செலவாகும், புதுசா வேற நிறைய கேம்ஸ் இன்க்ளூட் ஆகுது, அதனால பட்ஜெட் எங்களுக்கு கட்டுப்படி ஆகாதுன்னு சொல்லி நைஸா ஆஸ்திரேலியா கை கழுவிடுச்சு, நாங்க இது நடத்தல அப்படின்னு சொல்லி. அதனால ஸ்காட்லாந்து என்ன பண்றாங்கன்னா, சரி ஓகே நாங்க நடத்திக்கிறோம், இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, ஆல்ரெடி நாங்க நிறைய இது நடத்தியிருக்கோம், அதனால நாங்களே இதை நடத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி
ஸ்காட்லாந்து சொல்லி அவங்க இந்த கேம் நடத்துறதுக்கான அந்த இன்சார்ஜை எடுத்துக்கிட்டாங்க, வாலண்டியரா எடுத்துக்கிட்டாங்க. பாராட்டக்கூடிய விஷயம். அடுத்து 2030 இந்தியாவில் இருக்கக்கூடிய அகமதாபாத்ல இந்த கேம்ஸ் வந்து நடக்க போகுது. நம்ம அதுக்கு ஒத்துக்கிட்டோம், வெனிவும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க எல்லா கண்ட்ரியும். இப்போ கேம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிறது தான் பாக்கி. 2030 நான் சொல்றது. ஆல்ரெடி 2010 இந்தியாவில் இருக்கக்கூடிய டெல்லியில காமன்வெல்த் கேம்ஸ் நடந்துச்சு. அதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் நடந்தது. அப்போ சில ஸ்கேம்ஸ், ஊழல் பிரச்சனை இருந்து கொஞ்சம் கான்ட்ரவர்சி ஆச்சு. அதுக்கப்புறம் 20 வருஷம் கழிச்சு இந்தியாவில் 2030 தான் நடக்க போகுது. ஸோ நம்ம இந்தியாவிலையும் நம்ம எத்தனை வாட்டி ஃபாரின்கே போய் விளையாடிட்டு இருக்கிறது, அவங்கெல்லாம் நம்ம நாட்டுக்கு வந்து விளையாடும் போது தான் நம்மளோட அந்த ஸ்டேச்சர் அப்படிங்கிறது மற்ற கண்ட்ரிஸ் கிட்ட உயரும். சரி, ஓகே. அடுத்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேக்ட் இது. ஜூலை 23, 1956 தான் பாலகங்காதர் திலக், நம்மளோட பாலகங்காதர் திலக் வந்து பிறந்த நாள் அது. அதை நினைவு கூறுற வகையில இந்த ஃபேக்டை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இவர் பிறந்த இடம் வந்து ரத்னகிரி, மகாராஷ்டிரா. பாலகங்காதர திலக் அப்படிங்கிறவரை ஏன் நம்ம நினைவு கூறணும் அப்படின்னா, அவர் தான் முதல்ல சுதந்திரம் அப்படின்ற அந்த எண்ணத்தை ரொம்ப ஆணித்தரமா இந்தியர்கள் மனசுல விதைச்சவர். இந்த சிவாஜி ஃபெஸ்டிவல், அப்புறம் கணபதி ஃபெஸ்டிவல், இந்த பிள்ளையார் சதுர்த்தி ஊர்வலம் நடக்கும் பார்த்தீங்களா, அந்த ஊர்வலங்கள் எல்லாம் பயன்படுத்தி தேச உணர்வை புகுத்துனதுக்கு ஒரு காரணமா இருந்தவர் பாலகங்காதர திலக். ரொம்ப அக்ரெசிவான ஒரு பர்சன். எதையுமே சீக்கிரம் செய்து முடிக்கணும், சாதிச்சு காட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்ட ஒரு மிகப்பெரிய தலைவர். அதனால அவரோட பிறந்த தினமான நேத்து நம்ம அவரோட நினைவு கூறுறது சரியா இருக்கும். அதனால அவர் எங்க பிறந்தாரு, எப்ப பிறந்தாரு, அந்த இடம், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா திலக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் லீடர். லீடர்ஸ் பத்தின கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு ரிப்பீட்டடா குரூப் 1ல கேட்டுட்டே இருக்காங்க. அதனால இனிமே ஏதாவது லீடருக்கு பிறந்த நாள் அப்படின்னா அவங்கள பத்தின சின்ன ஃபேக்ட், எப்போ பிறந்தாங்க, எந்த இடத்துல பிறந்தாங்கன்றதும் பார்த்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.